நான் ஒரு இந்தியன்றதுல வந்து நான் பெருமைப்படுறேன், இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறவங்களாம் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இந்தியாவை பற்றி நீங்கள் பெருமைப்படுறதுக்கு இந்தியா 5,000 வருஷமாக இருக்குது, அதில் நிறைய பேர் நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்கள் பெருமைப்படலாம். நீங்கள் இந்தியனாக பிறந்ததுக்கு இந்தியா உங்களை பற்றி எதுக்கு பெருமைப்படணும்? நீங்கள் என்ன சாதிச்சிங்க, நீங்கள் இந்தியாவுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் இந்த போஸ்ட் போடுறப்பே வந்து நீங்கள் சீரியஸாகவே அந்த போஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் போடுங்க. ஐ கான்ட்ரிபியூட்டட் நத்திங் டு இந்தியா பட் ஸ்டில் ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி இன் இந்தியன், ஐ எம் செலிப்ரேட்டிங் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏன்னா அப்படி போட்டால் தான் உங்களுக்கு தோணும் நம்ம நாட்டுக்காக எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன், தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நம்ம எக்ஸ்பர்டஸ் அகாடமியில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக டெக் அண்ட் இன்ஜினியரிங் பண்டில் இருக்குது. இப்போ ஃபவுண்டேஷன் கோர்சஸ்லாம் வருது, நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள். கைஸ், ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள். எக்ஸ்பர்டஸ் ஜாப்ஸ் சேனலில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர் இல்லைன்னு சொன்னதுனால அது நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போட சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதே வீடியோ வந்து இங்கிலீஷ் வெர்ஷனில் வந்து ஒரு பேன் இண்டியா ரிலீஸாக வந்து போட்டிருக்கிறோம். நம்ம கூலிக்கு போட்டியா, கூலி ஓடுமான்னு தெரில, நம்ம வீடியோனா நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும். நம்ம தமிழில் வந்து நம்ம தமிழ் மக்கள் பண்ணுற ஒரு சில விஷயங்கள், ஸோ அதெல்லாத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ், நம்ம வந்து இந்த மைக்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறோன்றது பார்த்தீங்களா, அது வந்து லைஃப்லேயே மேஜரான டிசிஷன். ஸோ அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 2 தரப்பு மக்கள் இருப்பாங்க. ஒருத்தங்க வந்து தமிழ்நாடு சரியே இல்லை, எனக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் நல்லா இருக்குது, யூபி நல்லா இருக்குது, பீகார் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாளும் அங்கே போய் சும்மா கூட போய் பார்த்துட்டு வர மாட்டாங்க, 2 நாள் கூட போய் பார்த்துட்டு வர மாட்டாங்க. என்னையா நீதான் சொர்க்கம் மாதிரி இருக்கிற, அங்கே இருக்கிறவங்களாம் சூப்பராக ஆட்சி பண்ணுறாங்க எல்லாம் சொல்கிற, ஒரு 2 நாளாக போய் எட்டி பார்த்துட்டு வாயா அப்படின்னா ஒரு நாள் கூட அங்கே போக மாட்டானுங்க. ஒரு 200 ரூபா ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டு வாடா, ஒரு 200-300 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு வாடா அப்படின்னா நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னாலுமே போக மாட்டேன்றானுங்க. நீ போயிட்டு நீனே சொல்லு அந்த ஊரில் என்ன கிரேட் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சில நம்ம ஊர் சங்கிஸ்ட்டு சொன்னால் அவங்க போக கூட மாட்டேங்கிறாங்க. இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது. அவங்களும் சொல்லுவாங்க எனக்கு பாரு இதோட துபாய் நல்லா இருக்குது, எனக்கு இதோட அந்த ஆஸ்திரேலியா நல்லா இருக்குது, சிங்கப்பூர் நல்லா இருக்குது, அமெரிக்கா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஊருக்கு போகிறதுல மெனக்கிடுவாங்க. அதுக்காக போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவாங்க, வீசா அப்ளை பண்ணுவாங்க, அதுக்காக ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுவாங்க, பேங்க்ல போய் லோன் வாங்குவாங்க. நான் வரப்பே வந்து கிட்டத்தட்ட 20 லட்சமோ என்னமோ இருந்துச்சு லோன். இப்பெல்லாம் கிட்டத்தட்ட 50 லட்சம் கிட்டக்க அவ்வளோ லோன் வாங்கணும். இதுக்கு நீங்கள் கொலாட்ரல் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் அப்பா சம்பாதிச்சு தாத்தா சம்பாதிச்சு சொத்து எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து கொலாட்ரல் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்து இங்கே வந்து ஒரு 6-7 வருஷம் ஆகிடும் செட்டில் ஆகிறதுக்கு, பிஆர் வாங்கி செட்டில் ஆகி அதுக்கப்புறம் வேலை வாங்குறதுக்கு. அப்போ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக ஒருத்தருக்கு தெரிஞ்சும் அங்கே இருக்கிறத விட இங்கே இருந்தால் தான் நல்ல லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பிட்டு வராங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறவங்க தமிழ்நாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிற இடத்துக்கு எங்கேயும் போக மாட்டானுங்க. பட் அப்படி வந்து போகிற நம்ம இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்த உடனே இப்போ இந்த சுதந்திர தின அன்னைக்கு வந்து எல்லாரும் ஒரு போஸ்ட்டை போட்டுருவோம், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, ப்ரௌட் டு பி இண்டியன் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக போஸ்ட்டை போட்டுருப்போம். எனக்கு என்ன ஒன்று வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த 15 வருஷத்தில் வந்து நான் இந்தியனா அப்புறம் ப்ரௌடாக இருக்கிறதுக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரௌடாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ஒன்று இந்தியா வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசாக சாதிச்சிருக்கணும், இல்லைனா நான் பெருசாக ஏதாவது சாதிச்சிருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எதுக்கு நான் செலிப்ரேட் பண்ணணும், எதுக்கு வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம்? அதை வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து ரத்தம் வேர்வை சிந்தி உயிரை கொடுத்து நம்மளுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, அடி உதப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டாங்க நிறைய பேர், அவங்க வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அதுலேருந்து 75 வருஷம் வந்து நாடும் எதுவும் சாதிக்கல, நம்மளும் பெருசாக சாதிக்கல. ஸோ அப்புறம் என்னத்துக்கு இந்த சுதந்திரத்தை கொண்டாடணும்? இது வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி வேணால் நம்ம போஸ்டர் ஓட்டலாம், இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். பாருங்க அவங்க மட்டும் சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு அப்பாவிங்க உயிரை கொடுத்துட்டு போயிட்டாங்க, நம்ம அதுக்கப்புறம் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோம், ஒன்றும் பெருசாக சாதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாடும் நம்மளும் வந்து அந்த மாரி வேணா ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் வேணால் போடலாம். இங்கே வந்து இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியா ஃபிளாக் எல்லாம் வந்து பறக்கும், நிறைய வீட்டில் பறக்கும். எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து தயவு செஞ்சு வந்து நம்ம மக்கள் அந்த வேலையை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த நாட்டுக்கு வரதுக்கான ஒரு ரீசன் வந்து அங்கேயே விட இங்கே நல்ல லைஃப் இருக்குன்னு தான் வரும். அங்கே கவர்மெண்ட் சரியில்லை, பியூரோக்ரஸி சரியில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, படிப்பு இல்லை, அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1008 ரீசன் இருக்குது நம்மளுக்கு இங்கே வரதுக்கு. அங்கே இருந்தால் இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து இந்தியாவை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி இருக்கும். இந்த ஹாரிஸ் பார்க்கில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே சவுண்டு தான், பாட்டு தான், ஏறி குதிச்சு சத்தம் கித்தம் இது எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ ஹேட் இன்னைக்கு கொண்டு வர முடியுமோ அத்தனையும் வந்து நம்ம வடக்கு நண்பர்கள் வந்து மெஜாரிட்டி ஒர்க் அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இங்கே வரப்போ நம்ம அந்த மாரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம அப்படி வந்து நம்மளை வந்து இந்த கண்ட்ரி வந்து வாங்கன்னுலாம் கூப்பிடல, நம்மளாம் ப்ளீஸ்க்கு என்னை வெளியே விட்டுருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி வந்திருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்துட்டு நான் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு கொடியை பார்க்க வரதுல இருக்கு. வந்த நாட்டுக்கு இந்த நாடு தான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு, இந்த நாட்டுக்கு கொஞ்சம் லாயலாக இருங்க, இந்த நாட்டை நேசிங்க, இந்த நாடு தான் உங்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கை, உங்கள் ஃபேமிலிக்கு வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுத்தது தான். ஸோ இங்கே வந்து நான் இந்தியன் ஃபிளாகை தொங்க விட்டுட்டு இது என்ன ஆகும்னா இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த நாடு தான், அவங்களுக்கு வேற நாடு கிடையாது, அவங்களுக்கு இந்த நாடு தான். ஸோ அவங்களுக்கு வந்து என்னடா அது நம்ம ஊருக்கு வரானுங்க, வந்துட்டு இங்கேயே சம்பாதிக்கிறாங்க, நல்ல வீடெல்லாம் வாங்குறானுங்க, அவங்களுக்கு அந்த பொறாமை கொஞ்சம் இருக்கும். அந்த பொறாமை கூடவே வந்து இவனுக்கு வந்து நம்ம நாட்டு கூட என்னைக்காவது பறக்க விட்டுருக்காங்களா, ஆஸ்திரேலியன் ஃபிளாக் என்னைக்காவது பறக்க விட்டுருக்காங்களா, ஏன் எப்போ பார்த்தாலும் இந்தியன் ஃபிளாக் மட்டும் பறக்க விட்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இரிட்டேட் ஆவானுங்க.
அந்த இரிட்டேஷன் என்ன ஆகும், ஒரு ஹேட்டாக மாறும். அந்த ஹேட் எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷனில் போய் முடியும். நீங்கள் ஒரு வேலைக்குன்னு அப்ளை பண்ணுறப்ப வந்து 10 பேர் அப்ளை பண்ணுவோம். அங்கே அப்ளை பண்ணுறப்ப இந்தியனா இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்காரனா அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் வந்துடும். ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து இந்தியனை தவிர வேறு எவனா எடுங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அப்போ என்ன, நம்ம வந்து எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ தான் ஸ்கில் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு டியூவாக வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு போயிடும். பிகாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறது. செகண்ட் வந்து தமிழ் மக்கள் எஸ்பெஷலி பண்ணுற ஒரு பிக்கெஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் செலிப்ரேஷன். எனக்கு சீரியஸாக ஒன்று புரியணும் கைஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்கள் சாமி ஃபஸ்ட்டு வந்துச்சா? இங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கடவுள் வந்து தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார். ஆனால் ஃபஸ்ட்டு இங்கே வந்தது வந்து நீங்கள் தான். நீங்கள் வந்து 5 வருஷம் கழிச்சு தான் வந்து நம்ம இந்த ஹெலன்ஸ்பர்க் கோயிலெலாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தமாரி வந்து நம்ம வந்து பல வருஷம் கழிச்சு கவர்மெண்ட் கிட்ட கெஞ்சி பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலை கட்டியிருப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த சாமி இந்த ஊரில் இருக்குது அப்படின்றது வந்து இந்த ஊர் மக்களுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு தான் அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த சாமியை நீங்கள் கும்பிட்ற நீங்கள் கோயிலுக்குள்ளார போயிட்டு கம்முக்கமாக சத்தம் போடாமல் குவாய்ட்டாக கும்பிட்டுட்டு வந்துட்டா என்ன? அது ஏன் வந்து அந்த சாமியை ரத ஊர்வதில் அதை கொண்டு போயிட்டு நடு ரோட்டில் கொண்டு போய் நிறுத்தி இங்கே இருக்கிற டிராஃபிக்கை வந்து பிளாக் பண்ணி அவனுங்களை இரிட்டேட் பண்ணி சத்தமான சத்தம் கத்தான கத்து. பாரிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்து நடு ரோட்டில் போட்டு உடன்னு உடச்சி ரோடு ஃபுல்லாக அவ்வளோ குப்பையாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? உங்கள் சாமி இங்கே உங்களை கூட்டிகிட்டு வந்துச்சா? உங்கள் சாமி வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷம் இந்தியாவில் தான் இருக்குது. உங்கள் சாமி அங்கே தான் இருந்துச்சு. உங்களுக்கு அங்கே வாழ்க்கை கொடுக்கலன்ட்டு நீங்கள் வந்தது ஒரு கிறிஸ்டின் கண்ட்ரி. சாமி தான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துன்னா இங்கே கொடுத்த சாமி வந்து கிறிஸ்டின் கடவுள் தான். பட் இருந்தாலும் சரி ஓகே, நீங்கள் ஏதோ பண்ணுறது வந்து ஏன் மற்றவங்களை இரிட்டேட் பண்ணுன்ற ஒரு நோஷனோட பண்ணுறீங்க? ஏன் அதுக்கு பெருசாக ஸ்பீக்கர் வச்சா தான் சாமி கேட்டுச்சா? ஸ்பீக்கர் வச்சு ஊர் ஃபுல்லாக சொல்லு, என்னோட பெருமையை ஊர் ஃபுல்லாக சொல்லுன்னு சாமி கேட்டுச்சா? அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் தேங்காயை ரோட்டில் உடைக்கிறதும் ரோட்டை பிளாக் பண்ணி ரத ஊர்வலம் பண்ணுறதும் லவுடாக ஸ்பீக்கரில் வச்சு கத்துறதும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக திருச்செந்தூரில் முருகன் இருக்காப்புல, பழனியில் முருகன் இருக்காப்புல, நீங்கள் டேரெக்டாக இங்கேயே போயிட வேண்டியதானே? எதுக்கு வந்து உங்களுக்கு வச்சுமா முருகன் அங்கே தான் இருக்கிறாப்புல? அப்படி இருக்கிறப்ப இங்கே எதுக்கு சும்மா ஒரு டூப்ளிகேட் முருகன் கும்பிட்டுக்கிட்டு அது நீங்கள் டேரெக்டாக அங்கேயே போயிடலாம். ஏன் போக முடியாது அப்படின்னா $4000 செலவு போனால் அதுக்கு காசு இல்லை. ஸோ இங்கே போனால் சீப்பாக வந்து ரோட்டில் ஒரு தேங்காய் எடுத்து உடச்சி ரோட் அசிங்கம் பண்ணிட்டு போயிடலாம், கோயில் நின்று கத்திட்டு போயிடலாம். ஏதோ இது ஒரு நாள் தானே பண்ணுறோம், 2 நாள் தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெள்ளைக்காரங்க வந்து எந்த விஷயத்துமே வந்து உங்களுக்கு டீப்பாக தெரியாது, ரொம்ப நுனிப்புள் மேறவங்க. நீங்கள் அவங்க கிட்டக்க வந்து நம்ம ப்ரௌன் கலரில் இருக்கிறோம், நம்ம இந்த மாதிரி ஒரு கோமாளி வேலை பண்ணுறோம். பட் நம்ம பண்ணுறது எல்லாமே நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கலாம். இந்தியன்ஸ் பண்ணுறதெல்லாம் மிஞ்சி போனால் இந்த பான் பராக் போடுறது, நம்ம சொல்கிறோம் ஹோல் இந்தியன்ஸ் சொல்கிறோம், இந்த பான் பராக் போட்டு துப்புறது, ரோட்டில் வந்து கத்தி பேசுறது, இந்த சவுண்டாக மியூசிக் வச்சு ட்ரெயினில் போகிறப்ப கேட்குறது, ஒரு டீசன்சி எல்லாம் பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் இரிட்டேட் தான் பண்ணும். பட் இதெல்லாம் எதுவுமே ஒரு கிரைம்னு கிடையாது. இந்தியன்ஸ் நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கலாம், கிரைம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. லோவஸ்ட் கிரைம் பண்ணுற கம்யூனிட்டி நம்ம தான். எல்லாருமே நல்லா படிப்பாங்க, படித்து நல்ல வேலைக்கு போகணும் தான் எய்ம் பண்ணுவாங்க. ட்ரக்ஸ் பண்ண மாட்டாங்க, முக்கியமாக தண்ணி அடிச்சுட்டு ஊர் சுற்றுறது, சத்தம் போடுறது, எதையாவது உடைக்கிறது, இந்த வேலை எதுவுமே செய்ய மாட்டாங்க. ரோட்டில் நின்று கும்பிட மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்க. ஒரு சர்ச்சு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டு இங்கே லோக்கலில் இருக்கவங்க இரிட்டேட் பண்ண மாட்டாங்க. கலவரம் இல்லை எங்கள் ஹிந்து லாவை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட மாட்டாங்க. மக்கள்கிட்ட வந்து இங்கே இந்த கண்ட்ரியோட ஃபிளாகை இந்தியன்ஸ் யாரும் எரிக்கலாம் மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே இன்னொருத்தங்க பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் என்னன்னா இந்தியன்ஸ் வந்து நீங்கள் எதுக்கு அவங்கள மட்டும் வெறுக்கிறீங்க, இருங்க நாங்களும் வரோம் எங்களையும் வெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இந்த மாதிரி விஷயம்லாம் குட்டி விஷயத்தில் பண்ணி வெறுப்பை சம்பாதிச்சுக்கிறது. இன்னைக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் 31 வந்து ஆஸ்திரேலியா சிட்னியில் வந்து ஒரு பேரணி நடக்குது. அது என்ன அப்படின்னா இமிகிரன்ஸ்க்கு அகேன்ஸ்டா. எல்லா இமிகிரன்ஸையும் அமுச்சு விட்டுரு, எதுக்கு அவனை வச்சுட்டு இருக்கிற, அவன்லாம் எவனுமே தேவை கிடையாது, இந்த நாடு அவங்களால தான் கெட்டு போகுது, நாடு அவனுக்கு அசிங்கமாக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயங்கர வெறுப்பு. அதனால அந்த ஒரு இது நடக்குது. ஆனால் அது எதுக்கப்புறம் நடக்குது தெரியுமா? பாலஸ்டைன் ப்ரொட்டஸ்ட் இப்போ தான் நடந்துச்சு. ஒரு பாலஸ்டைனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்ச் நடந்துச்சு. அதே இடத்துல தான் சிட்னியில் அதே இடத்துல தான் நடக்குது. அது நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஏன் அது நடந்ததுக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஐசிஸ் ஃபிளாக், அல் கொய்தா, தாலிபன் இதோட ஃபிளாக் எல்லாமே அதில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்டாக நிறைய கோஷம் போட்டிருக்கானுங்க. தேர்டு ஆஸ்திரேலியாவோட லா சிஸ்டத்துக்கு பதிலாக வந்து ஸ்ரீயாலா மாற்றணும் இப்படின்ற ஒரு கோஷம் அதுவும் வந்திருக்கு. ப்ளஸ் ஆஸ்திரேலியாவோட ஃபிளாகை கிழிக்கிறது, எரிக்கிறது, இந்த வேலை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறதா இந்த பேரணி. ஸோ இங்கே அந்த பேரணியில் வரவங்களுக்கு வந்து அது மேலே தான் மெஜாரிட்டி கோவம். ஆனால் அது டைரெக்டாக வந்து இஸ்லாம் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பயம் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து வெள்ளைக்காரங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நுனிப்புள் மேறவங்க, அவங்களால வந்து டீப்பாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 நாளோ வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க எல்லா ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிஸும். ஏன்னா இவனுக்கு வந்து எந்த வேலையும் பண்ணுறது இல்லை, இவனுக்கு சும்மா வந்து ப்ளூ கலர் ஜாப் வந்து பண்ணுறது தான் வரானுங்க, இவனுக்கு படிக்க வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேன் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை அவங்க எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு 35 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு இப்போவே அது புரியுது. இப்போ நீங்கள் கவனிச்சுக்கோங்க, ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் வந்து மைக்ரேஷன் சொல்லிட்டு ஊர் லட்சக்கணக்கில் வந்து மக்களை கூட்டிகிட்டு வராங்க. இப்போ இந்தியா மாரி ஒரு கண்ட்ரியில் வந்து நம்ம உட்காந்து இந்த இந்தியாவில் எந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ராக்கெட் சயின்டிஸ்ட்லாம் தேவையில்லை, அதுக்குன்னு ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸர் தண்டத்துக்கு இருப்பானுங்க. அவனுக்கு உட்காந்து ஒரு சும்மா ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் இல்லைனா ஒரு வாரம் இந்தியாவை சுற்றி ஒரு ட்ரிப் வந்து தெரிஞ்சுட்டு போயிடும். இந்தியாவில் வந்து எந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புள், எந்த ஸ்டேட்டில் இருக்க மக்கள் வந்து படிக்கிறவங்க, எந்த மக்கள் வந்து கிரைம் பண்ணாதவங்க, எந்த மக்கள் வந்து ஹானஸ்டாக இருக்கிறவங்க, இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிடும். இப்படி தெரிஞ்சதுன்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் இருக்கவங்க ஒருத்தன்
இன்னைக்கு பேன் பண்ண இந்த யூனிவர்சிட்டி பேன் பண்ணதை வந்து இவனுக்கு முக்கால்வாசி இமிகிரேஷன்லேயே பேன் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் ஒன்று இவங்களுக்கு வந்து இந்த நுனிப்புல் மேயறது, இவங்களுக்கு வந்து ஒரு விஷயமும் தெரியாது, ரொம்ப இக்னரண்டாக இருப்பானுங்க. அண்ட் செகண்ட் வந்து எல்லாத்துக்கும் இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ். இதை தான் வந்து ஒரு சவுதி பிரின்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார். இவனுங்கெல்லாம் வந்து இந்த யூரோப்பில் இருக்க பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறானுங்க, புவர் டிசிஷன் மேக்கர்ஸாக இருக்கிறானுங்க, இவங்களுக்கு வந்து இஸ்லாமை பற்றி தெரியல, இஸ்லாம் வந்து இன்னைக்கு எல்லாரும் உள்ளார விட்டுருக்காங்க, நாங்கள் ஏன் உள்ளார விடல, ஏன் நாங்கள் வந்து இந்த இஸ்லாம் இப்போ ரிச் அரப் கண்ட்ரிஸ் ஏன் வந்து ஒரு பாலஸ்தீன் ரெஃப்யூஜிஸ் கூட உள்ளார எடுக்கல, ஒரு பாகிஸ்தானியோ ஆப்கானிஸ்தானியோ ஏன் எடுக்கல? ஏன்னா இவங்க யூரோப்பியன்ஸ்க்கு வந்து என்னமோ அவங்களுக்கு இஸ்லாம் பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சி அவங்க எடுத்துட்டு இருக்கிறானுங்க. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 20 வருஷத்தில் வந்து எல்லா டெரரிஸ்ட்டுமே வந்து யூரோப்லேருந்து தான் வருவாங்க, அமெரிக்காலேருந்து தான் வருவாங்க, கனடாலேருந்து தான் வருவாங்க. இந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ்லேருந்து யாருமே வரணும்னு அவசியம் கிடையாது, இங்கே விட அங்கே தான் அதிகமாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்க. நீங்கள் ஒன்றும் ஏன் மேலே கோவப்படாதீங்க. ஒரு அராபில் இருக்கிற ஒரு முஸ்லீம் அவர் வந்து மினிஸ்டர், அவர் இதை சொல்லியிருக்கிறாரு. There will come a day that we will see far more radical extremists and terrorists coming out of Europe because of the lack of decision making, trying to be politically correct, or assuming that they know the Middle East and they know Islam and they know the others far better than we do. And I'm sorry, but that's pure ignorance. இப்போ பாயிண்ட் என்னன்னா, இந்த 31ஆம் தேதி நடக்கிற இந்த பேரணி வந்து பாலஸ்தீன் பேரடைக்கு அப்புறம் நடக்கிற ஒன்று, அதுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிறது தான் இது. ஆனால் அதில் வந்து அவங்க வந்து முஸ்லீம்ஸை டார்கெட் பண்ணி பேசுறதுக்கு அவங்களுக்கு பயம். ஸோ அதனால் வந்து எல்லா இமிகிரன்ஸையும் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா இமிகிரன்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கணும்ல. இப்போ இந்தியன்ஸ் எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாட்டுக்கும் குவாய்ட்டாக நம்ம வேலையை செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லா இமிகிரன்ஸ்னும் அவங்க சொல்ல கூட முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற எல்லா இமிகிரன்ஸ்னா எங்களுக்கே சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஏன் நம்ம வாயை மூடிட்டு இருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த பண்ணுற இந்த கோமாளித்தனம் தான். இன்னைக்கு நைட்டு வந்து ஹாரிஸ் ஃபார்மில் பாரிஸில் நீங்கள் வந்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியன் டைமுக்கு ஒரு 12 மணிக்கு அப்புறம் போய் பாருங்க, வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸில் நீங்களே பாருங்க எவ்வளோ கிரிஞ்சாக இருக்குன்ட்டு. அதை பார்க்குறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுற கமெண்ட்டில் என்ன இருக்குன்னு பாருங்க, எல்லாத்தையும் டீ போட்டு பூப்ஜித்து இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாமல் நம்ம இந்த வெறுப்பை வந்து நம்ம சம்பாதிக்க தேவையில்லை கைஸ். இங்கே வரது எதுக்கு? நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் இல்லை, நல்ல லைஃப் வாழணும், நல்லா சம்பாதிக்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடுவோம். மற்றவன் வந்து ஒரு மிஷனோட வரான், 10 புள்ள பெக்கிறான், அவனுக்கு வந்து நல்லா வாழணும் அதெல்லாம் கிடையாது, எனக்கு வந்து இந்த கண்ட்ரியை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்ட்டு நீ அந்த குரூப்ல போய் தேவையில்லாம உன் பேரை கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்ல போய் கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கிற. இதாங்க நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணாம இருந்தா பெட்டரா இருக்கும். நம்ம தேவையில்லாம அனாவசியம் நம்மளுக்கு நிறைய ஹேட் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மிஸ் பண்ணுவோம். நம்ம ஊர்ல நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மக்கள் வந்து நம்ம ஜென்ரலாகவே இந்தியன் மக்கள் நான் சொல்றேன், எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் தான். சில ஸ்கேமர்ஸ் வந்து கொஞ்சம் நார்த் சைடு கொஞ்சம் இருப்பாங்க, ஒரு சில ஸ்கேமர்ஸ்லாம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் மெஜாரிட்டி வந்து we are a hard working people. இன்னைக்கும் வந்து நம்ம ஊருக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, ஒரு ஜாபோ ஒரு ப்ராஜெக்டோ பிசினஸோ வருதுன்னு வச்சுக்கோங்க. நாட் பிகாஸ் we are the best, because we are the cheapest. And in fact வந்து நம்ம தான் பெஸ்ட்டும் கூட. பட் நம்ம பெஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம மார்க்கெட்லேயே பெஸ்ட் ரேட் நம்ம சார்ஜ் பண்ணுறது கிடையாது. நம்ம இருக்கிறதுல சீப்பஸ்ட் ரேட் தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். நம்மளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி அதெல்லாம் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அந்த பிரச்சனை கூட அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி வந்து ஒருத்தன் வந்து பெஸ்ட்டாக வேலை செஞ்சும் அடாப்டபிளாக இருந்தோம், ஃப்ளெக்சிபிளாக இருந்தோம், ஒரு பணிவாக இருந்தோம், ஒரு லாயலாக இருந்தோம், இந்த மாதிரி எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது, ரிலையபிளாக இருக்கிறான். நீங்கள் எல்லாத்தையுமே போடுங்க, எல்லாமே இருக்குது இந்தியன்ஸ்க்கு. இது எல்லாமே இருந்து அவன் தான் இருக்கிறதுல சீப்பஸ்ட்டாகவும் இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டிஸ், நல்ல குவாலிட்டிஸை வச்சுக்கிட்டு உலகம் ஃபுல்லாக வந்து இந்தியன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் ஆகும், இன்ஜினியர்ஸ் ஆகும், ப்ளூ காலர்லேருந்து ஒயிட் காலர்லேருந்து எல்லா வேலையிலுமே நம்ம ரிலேபிளாக இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப தயவு செஞ்சு நம்ம எல்லாத்தோட ரெப்ரசன்டேஷனுமே வந்து பீப்புள் ஆர் சீயிங் அஸ். நம்ம வந்து பண்ணுற ஒரு விஷயம் செல்ஃபிஷாக பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரோட்டில் எச்சு துப்புறதா இருக்கட்டும். நான் ஒரு ஊருக்கு போகிறேன், அங்கே வந்து மெக்டானல்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு இந்தியன் வந்து கார் நிறுத்திட்டு காருக்கு பின்னாடி பையனை வந்து சின்ன பையன் குட்டி பையனை ரெஸ்ட் ரூம் கூட்டு போகாமல் அங்கேயே ஒன்று கடிக்க வைக்கிறது. இது இந்தியாவில் நம்ம பண்ணுற மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு வெள்ளக்காரன் பார்த்தோன்னா நம்மளை என்ன நினைப்பான், ஒரு குரங்கு மாதிரி தானே நினைப்பான். ஸோ இந்தமாரி ஒரு விஷயம்லாம் இதுக்கு இங்கே நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் வந்து ஹையஸ்ட் ஏர்னிங் இமிகிரேஷன் குரூப். நம்ம யூஎஸ்லேயும் நம்ம தான், அண்ட் கனடாலையும் நம்ம தான். யூகேல ஹையஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன்ஸ் தான். இத்தனைக்கு இப்போ மெஜாரிட்டி பாப்புலேஷன் எந்த இமிகிரன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் தான். வதன்னு குழந்தைங்களை பற்றிட்டு நாட்டை டேக் ஓவர் பண்ணுறது தான் அவங்க இருக்காங்களே தவிர, நல்ல பசங்களுக்கு நல்ல படிப்பை கொடுப்போம், நல்ல வாழ்க்கையில் முன்னேறுவோம், நல்லா சாதிப்போம், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவங்க சம்பாதிக்கிற முக்காவாசி ஹேட் வந்து அவங்களால டைரெக்டாக வெள்ளக்காரங்களால சொல்ல முடியல, அவங்களுக்கு பயமாக இருக்குது. அதனால வந்து இமிகிரன்ட்ஸ் எல்லாரும் போகணும், இமிகிரன்ட்ஸ்லாம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெறுப்பு எல்லாத்தையும் மொத்தமாக இமிகிரன்ட்ஸ் சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி சொன்னால் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம்ல, பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கலாம்ல, யாருமே ரேசிஸ்ட் மாரி ஒருத்தனை மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அந்த மாரி பப்ளிக்காக நம்ம எல்லாரையும் சேர்த்து சொல்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து இந்தியன்ஸ் பண்ணுற கூத்து தான். ஸோ பப்ளிக்கில் ஆடுறது, டான்ஸ் ஆடுறது, மியூசிக், அது இதுன்ட்டு. ஸோ திங்க் அபவுட் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன ரேஸ் இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது கிரிஞ்சாக ஏதாவது பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேவலமாலாம் பண்ணாத. நாளைக்கு உன் பையனுக்கும் உன் பேரனுக்கோ வேலை கிடைக்காம இருக்கும், பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கும், அவன் வாழ்க்கையில் கஷ்டப்படுவான், அவனை ஒதுக்குவாங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க, அவனை அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் சொல்லுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம லைஃப்பில் நல்லா வளரணும். நம்ம குவைட்டாக வாயை மூடிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, சீரியஸாக வந்து நம்ம லைஃப்பில் க்ரோ ஆக முடியும். ஸோ திங்க் அபவுட் இட் அண்ட் வில் see you again. Thanks.